அட்டா அட்டா அப்பரா அண்ணன் அவர்களுக்கும் உங்களுக்கு எதுவும் உறுதுணையாக இருக்கும் கேட்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக மைப்புரிய மாநகராட்சி மேயர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். தொடங்கி வைத்து விழா பேருவராக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தரும் மாநில நீர் பாசனம் நம்முடைய மக்கள் எல்லாம் புதுசாக போக வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்காக எப்படி செய்கிறாரோ அவரோடு உறுதுணையாக இருந்து நம்முடைய ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள். நாங்கள் எல்லாம் கிராமத்தில் இருக்க எம்எல்ஏக்கள் சின்ன சின்ன ரோடு தான் உங்கள் பெரிய வண்டி திரும்பாது. அவர்களுக்கெல்லாம் இந்த மினி பஸ் விட்டால் பெருமையாக இருக்கும் என்று தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 60 லட்சம் பேரை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் ஆணையமே தான் இப்போ குற்றச்சாட்டுகள் இப்போ தமிழ்நாட்டிலேயே அந்த நிலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சிறப்பு திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அதை எதிர்த்து தான் எங்கள் தலைவர் மருத்துவமனை கருத்துக்களை தெரிவித்து முரசொலியில் விவரமாக வந்திருக்கிறது. சார், தமிழ்நாடு முழுக்க சார் இந்தியா முழுக்கவே இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ண போகிறதா மத்திய அரசு அறிவிச்சு மிகப்பெரிய ஒரு புரட்சி எழுச்சி இதில் நாடு செழிவு உருவாகும். அப்போ நாடு முழுவதுமே போலி வாக்காளர்கள் அதிகமாக சேர்த்துருக்கு, அந்தந்த மாநிலம் சேர்த்துருக்குன்னு சார் அர்த்தமாகுது அதுக்கு. ஆமாம். அப்போ நம்ம மாநிலமும் அதுக்கு உடந்தையா? அது எவ்வளோ மாநிலம் நோட்டு இல்லை, இவங்க சேர்த்து எல்லாம் ஓட்டுட்டு போனது தான். அதனால யார் எதுவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமை கூடாதுன்னு தான் எல்லா பற்றியும் தலையங்கள் இருக்கா இப்படி பண்ணி. கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஏரி தூர்வாரத்துக்கு பண்ணீங்க, நீர்வளத்துறை மூலம் நிதி ஒதுக்கிருக்கீங்க. அதில் தண்ணி எப்போ கடல் மாதிரி இருக்கும். தூர்வாரத்தை பற்றி பெரிய ஏரி பாராட்டலாம் செய்கிறாருங்க. எங்கே பார்த்து தண்ணி இருக்கு, என்ன பண்ணுறது?